ஹாய் கைஸ், ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சது லேட்டு தான், ஒரு 12:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து சிக்கன் 65 சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கிரேவிங் வந்தது. ஸோ ரொம்ப நாளாக டயட்டில் இருந்தோமேன்னு சொல்லிட்டு ஒரு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டேன். பட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நாட்டுக்கோழி தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ வாங்கி லைட்டாக கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு. பட் நான் பார்த்தீங்கன்னா சரி 65 சாப்பிட்றலாம், இன்றைக்கி ஒரு நாள் ஒரு சீட் டே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியும் 500 ருபீஸ் தான் ஆகுது, 1 கேஜி போன்லெஸ் சிக்கன் நம்மளுக்கு வந்து 500 தான் ஆகுது. சரி சொல்லிட்டு ஒரு 1/2 கேஜி போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன். க்ரீன் சிக்கனுக்கு கொஞ்சம், ரெட் சிக்கன் கொஞ்சம்னு சொல்லிட்டு. என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா மின்ட் சிக்கன் தான், அந்த க்ரீன் சிக்கன். ஸோ எக் இதுக்கு போடலை, ஆட் பண்ணல. வெறும் நார்மல் மேரினேஷன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 to 1 hour வந்து அப்படியே வச்சுட்டு ஃப்ரை பண்ணோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ப்ளைனாகவே சாப்பிட்டேன். வீட்டில் செஞ்ச அப்புறம் கொஞ்சம் சாம்பார் ரைஸ் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். நைட் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பசி, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் எனக்கு சரியாக மீட் பண்ண முடியல. அப்புறம் பால்லாம் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கேப்பில் வந்து சரியான பசி. அப்புறம் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா சேலம் வர வந்து ப்ளைன் பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் 65 அப்படி இப்படின்னு சாப்பிட்டுட்டோம். இதில் வந்து அதே மாதிரி சிக்கன் 65 வந்து ஆர்டர் பண்ண வேணாம் சொல்லிட்டு ஒரு ப்ளைன் பிரியாணி ஆட் பண்ணேன். வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயில் எக் போட்டேன். ஸோ வெறும் ஒயிட் மட்டும்தான் சாப்பிட்றேன், எல்லோ சாப்பிடல. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ எடுத்துருவேன் எப்போவுமே. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மூடில் இல்லைனால ஒரு ஒயிட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அடிக்கடி சாப்பிட்றேன், எப்பவுமே மாதம் 1 or 2 தான் எடுப்பேன். பட் பார்த்தா இப்போ வீக்லி ஒன்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ரீசெண்டாக அடிக்ட் பண்ணது வந்து இந்த ஃபார்ம்லி டேட்ஸ்னு சொல்லிட்டு, இதில் வந்து 4 ஃப்ளேவர் இருக்குது. ஆனால் இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டேட்ஸ் பைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பீஸே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 40 ருபீஸ் ஆகுது. இதில் வந்து நம்மளுக்கு ஆஃபரில் வந்து 30, 35 அந்த மாதிரி சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்ம்லி டேட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு 10 வாங்கிட்டேன் நான். ஸோ டெய்லியும் எப்பவுமே வந்து ஆஃப்டர் டின்னர் வந்து எடுத்துப்பேன். இல்லைனா ஜிம் போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து இம்மிடியேட்டாக ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துப்பேன். ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக அந்த தோத்தாபுரி மேங்கோன்னு சொல்லிட்டு ஒன்று சாப்பிட்டுட்டு டேயை முடிச்சிட்டேன் கைஸ். தேங்க்யூ.